ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக தரமான சம்பவ கதை தான் எடுத்து வந்திருக்கு. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னால் பத்தாது. கதையோடைய டாப்பிக்கு அல்லது கதையோடைய ஒரு ஷார்ட்டாக நம்ம என்ன இருக்குன்றதை பார்த்தா தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் போகலாமா என்னன்றது தோணும். சரி வாங்க, கதையோட ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். என்னன்னா, நம்ம கதையில் ஒரு ஹீரோ ஹீரோயினி, இது இல்லாமல் ஹீரோயினியோட தங்கச்சி. நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கார். திடீர்னு ஹீரோயின் வேலைக்கு போன நேரத்தில் ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினி வீட்டில் இல்லை, ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஹீரோயினியோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம ஹீரோ வந்து வீட்டில் இருக்கார். வீட்டில் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கார். அந்த ஹீரோயினிக்கு வந்து நம்ம அவங்க மாமா மேலே ஒரு கண்ணு. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்துச்சுன்ற ஒரு சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிப்போம். இப்போ என்னன்னா, நம்ம கதையில் ஒரு ஹீரோ ஹீரோயினி, ஹீரோயினோட தங்கச்சி, ஸோ 3 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தார். ஹீரோயோட குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ஹீரோ கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. ஸோ நம்ம ஹீரோ மட்டும்தான். இதில் ஏழ்மையான குடும்பன்ற காரணத்தினால அவர் எப்போதுமே வேலைன்றதான் இருப்பார். அவர் எப்போதுமே அந்த கம்பெனிக்கு வந்து உண்மையாகவே இருப்பார். இப்படி இருந்த சுச்சுவேஷனில் தான் அவர் வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணு கூட அவருக்கு ஒரு சின்ன தொடர்பு ஏற்படுது. தொடர்புனா தவறானது கிடையாது. ஒரு நார்மலாக பேச்சு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாதிரி ஆரம்பிக்குது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே பேச பேச ஒரு நேரம் காதலாக மாறிடுது. ஸோ இப்படி காதலாக மாறிய நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப வசதியான ஆளுங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, நம்ம அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை. அதனால் பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போய் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்கவே இல்லை. இதில் என்னென்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு தான் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு போல். ஆனால் அன்னைக்கு ஹீரோயினோட தங்கச்சி எதுவுமே சொல்லிக்கல. ஸோ இப்படி இருந்த சுச்சுவேஷனில் ஹீரோயினோட தங்கச்சி வந்து மாமா மேலே வந்து நமக்கு ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால் இதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம அக்கா வாழ்க்கைக்கும் நம்ம துரோகம் நினைக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும், அதே மாதிரி நம்ம மாமா வந்து எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் நம்ம வீட்டை விட்டு போகக்கூடாதுன்ற காரணத்துக்காக பொண்ணு வீட்டில் வந்து, அதாவது ஹீரோயின் வீட்டில் ஹீரோயினோட தங்கச்சி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அவர் ரொம்ப நல்லவர் அது இதுன்னு பேசி எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் நடந்துடுது. ஸோ கல்யாணம் நடந்த சிச்சுவேஷனில் தான் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட ஹனிமூனுக்கு போகிறாங்க. அந்த நேரம் ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுது. ரொம்ப டென்ஷன் ஆகி நமக்கு கிடைக்க வேண்டியவர் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு போயிட்டாருங்களேன்ற ஒரு அவதி மனநிலை அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இப்படி இருந்தாலும் அவங்களால எதுவுமே காமிச்சிக்க முடியல. இன்னொன்று என்னென்னா, ஒரு வாரம் ஹனிமூன் போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து ஏற்றுக்கவே முடியல. இன்னொன்று, போக போக ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஹனிமூன்லாம் போயிட்டு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. அது வரைக்கும் நார்மலாக தான் இருக்காங்க. தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகலை. இதில் தான் இவங்க 2 பேருக்கும் நிறையா பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. என்னென்னா, நீ வந்து என்னை ஒழுங்காக பார்த்துக்கல, நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்கல, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்ற பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு கேட்டால், ஹீரோயினோ இருக்கிற வீட்டில் நடந்தால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதுக்கும் வீட்டுக்கும் சம்மதம் இல்லாத மாதிரி ஆயிரும். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட, அதாவது மாமியார் வீட்டில் வந்து இருக்கார். ஸோ இப்படி பிரச்சனை நடக்கும்போது ஹீரோவோட ஒய்ஃபு, அதாவது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்கு கரெக்டான டைமு. நம்ம வந்து அக்கா வந்து ஃபுல்ஃபில் பண்ணாததை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோன்ற மாதிரி ஹீரோயினோட ஒய்ஃப் வந்து யோசிக்கிறாங்க. ஹீரோயினோட ஒய்ஃப் யோசிக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஓகே, திடீர்னு ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தவர் அங்கே ஊருக்கு போய் ஆகணுன்ற சுச்சுவேஷன் அமையுது. நேரம் நம்ம ஹீரோயினுக்கும் அதே சுச்சுவேஷன் அமையுது. ஏன்னு கேட்டுறீங்கன்னா, 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. சரி, இப்படி ஆனோன்னு ஹீரோயினோட தங்கச்சிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம தான் இப்போ தான் பேசலாம்னு நினச்சிட்ருக்கோம், இப்படி பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமான்ற ஒரு டென்ஷன் வந்து ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஏற்படுது. ஏன்னா ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து அவங்க மாமா வந்து ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இது என்னன்னா, ஹீரோயினோட வீட்டில் வந்து தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோயின்
வீட்டில் இருக்கிற காரில் வந்து மாமியார், மாமனார், ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட தங்கச்சி 5 பேர் தான் வந்து அவங்க அதாவது இறக்கி விட்டு போகிறாங்க அவங்க கம்பெனிக்கு வந்து. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த நேரம் தான் ஹீரோயினோட தங்கச்சி ப்ராக்டிஸாக வேலை பார்க்குறாங்க. என்னன்னா, எப்பப்பெல்லாம் அக்கா வந்து வேலைக்கு போகிறா, எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு வரா, எப்பப்பெல்லாம் சமைக்கிறா, எப்பப்போ சாப்பிட்றா, எப்பப்பெல்லாம் தூங்குறா, இதை வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உட்காந்து எழுதுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி எப்பப்போ அக்கா வேலைக்கு போகிறா, காலையில் இத்தனை மணிக்கு போகிறாளா, இத்தனை மணிக்கு வராளா, அதே மாதிரி என்னன்னைக்கெலாம் வேலைக்கு போகிறா, என்னன்னைக்கெலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரில் வரா, மாதம் ஃபஸ்ட்டா செகண்டா, மாதம் வந்து லாஸ்ட்டா அப்படின்ட்டு. ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிற அப்போ தான் இந்த நேரம் அக்காவை மட்டும்தான் இப்போ கம்பெனி வந்து ரெகுலராக வரணும்னு சொல்கிற மாதிரியும், நம்ம ஹீரோவை வந்து அதாவது நம்ம மாமாவை இனிமேல் கம்பெனி நீங்கள் வர வேணாம், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமே திரும்பி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து ஹீரோவோட அதாவது குழந்தையா அதாவது ஹீரோயினோட தங்கச்சி வந்து பயன்படுத்திக்கணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ ஹீரோயின் வந்து வேலைக்கு போன அந்த நேரத்தில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் திடீர்னு அதாவது ஹீரோயின்கிட்டே சொல்ல, ஹீரோயினோட அம்மா வீட்லேயே சொல்ல, யாருக்கிட்டேயும் சொல்லாமல் திடீர்னு அவங்க மாமா வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா ஹீரோயினோட தங்கச்சி. அப்போ அவங்க மாமா உட்காந்துருக்காரு. மாமா உட்காந்துருக்கும்போது, வாமா நீ வந்து உட்காருமா, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம சமைச்சு தரன்ட்டு சமைச்சு கொடுக்குறாரு. என்னன்னா, ஹீரோயின் கரெக்டாக 9 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க. 9:15க்குலாம் வந்து ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் நம்ம நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் ஹீரோயிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயிட்ட ஃபஸ்ட்டு ஹீரோயினோட தங்கச்சி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா படிப்படியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தோணுச்சு, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு பேச பேச ஹீரோக்கும் மனசு மாறுது. என்னென்னா, ஒருவேளை இவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, நம்ம ஒய்ஃப் கிட்ட தான் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியல, அதனால் நம்ம ஒய்ஃப் வந்து நம்மகிட்ட கொடுக்காததை நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி அவரும் நினைக்கிறாரு. ஸோ 2 பேருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்காங்க. இப்படி மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் சரி நம்ம 2 பேரும் எது பண்ணாலும் தவறு இல்லைன்ற மாதிரி அவங்க யோசித்து அதுக்கப்புறம் அவங்க வேலைகளில் இறங்குறாங்க. ஸோ அவங்க என்ன வேலைகளில் இறங்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இந்த நேரம் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு இதே மாதிரி அன்றைக்கி அவங்க வந்தவங்க வீட்டுக்கே போகல ஹீரோயினோட தங்கச்சி. ஸோ பேசுகிறாங்க இந்த மாதிரி அப்புறம் வேலை செய்கிறாங்க. இப்படியே போகுது. ஒரு 4 நாள் இப்படியே போகுது. 5ஆவது நாள் வந்து ஒய்ஃபுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன தான் நடக்குது, நம்ம ஏன் போனதுக்கப்புறம் நம்ம தங்கச்சி வர, நம்ம வரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுறா அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருந்த சுச்சுவேஷனில் தான் திடீர்னு ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒய்ஃப் வந்து கதவை திறந்துட்டாங்க. எப்படி திறந்தாங்கன்ற ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா வீட்டில் தான் உள்பக்கம் லாக் போட்டிருப்பாங்கன்னு. ஆனால் அது வந்து ஒரு கையால் திருவுற மாதிரியான பூட்டு. வெளியிலேருந்தோ லாக் பண்ணலாம், உள்ளேருந்தோ லாக் பண்ணலாம். ஒய்ஃப்கிட்டே ஒரு சாவி இருக்குது, ஹஸ்பண்ட்கிட்டே ஒரு சாவி இருக்குது. அவங்க திடீர்னு திறந்து பார்த்தோன்னே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, என்ன நடக்குது அப்படின்றது. அதை பார்த்து ரொம்ப ஷாக்கான அவங்க ரொம்ப பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை பண்ண ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டாங்க. ஹீரோ வீட்டிலே போய் சொல்லிட்டாங்க, எனக்கு இவர் வேணாம், நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டிலே சொன்னதுனால ரொம்ப நேரம் பேசி பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை சரி பண்ணி திரும்பி ஹீரோயினையும் சேர்த்து வச்சு அதே மாதிரி ஹீரோயினோட தங்கச்சியை ஹீரோக்கே திரும்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுதான் ஏன்னா இன்னொரு பையன் வாழ்க்கையை அவங்க கிடைக்கக்கூடாது அப்படின்றது ஹீரோயினோட வீட்டில் ஒரு தாரக மந்திரமாக வச்சுருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இது என்ன படம்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.